ஓம் நம சிவாய. அதை கண்ட தேவர்கள் அந்த அக்னியில் இவன் எவ்வாறு பூஜிக்கிறான் என்று யோசித்து இந்திரனிடம் அப்போதே சென்று யாவற்றையும் சொல்லி, தேவனோ சூரியனோ அக்னியோ மகாமுனியோ எவனோ ஒருவன் உன் வனத்தில் தவம் செய்து வருகிறான். அவனது தேஜஸால் உஷ்ணம் தாழாது உன் சமூகத்துக்கு வந்தோம் என்றார்கள். இந்திரன் தன் மைந்தனே அவ்வாறு தவம் செய்கிறான் என்பதை உணர்ந்து ஒரு விருத்த வேதிய வடிவில் ஜட்டாதாரியாய் தண்டத்தரனாய் காற்றடித்தாலே கீழே விழுவான் போல மான் தோலை போர்த்தி கொண்டு அடிக்கொரு முறை கால் இடறி கீழே விழுவான் போல அர்ஜுனன் எதிரே வந்தான். அவனை கண்ட அர்ஜுனன் விரைந்து சென்று பூஜித்து துதித்து, சுவாமி, எங்கிருந்து வருகிறீர் என்று கேட்டான். இந்திரன் அர்ஜுனனுக்கு தைரியம் உண்டாகும்படி, நீ இந்த சிறு வயதில் முக்தியை குறித்து தவம் செய்கிறாயா, ஜெயத்தை குறித்து தவம் செய்கிறாயா என்று கேட்டான். அதற்கு அர்ஜுனன் தன் சரித்திரம் முழுவதையும் சொன்னான். அதன் பிறகு இந்திரன், நீ நன்றாக தவம் செய்கிறாய், ஆயினும் யுக்தமான காரியத்தை செய்யவில்லை. சுகம் கனவுக்கு சமமானது. அதற்காக இத்தகைய கடுந்தவத்தை செய்வதை காட்டிலும் இப்போதே முக்தியை நாடி தவம் செய். இந்திரன் சுகத்தை கொடுப்பானேயன்றி மோட்சத்தை கொடுக்க மாட்டான். ஆகையால் நான் சொல்லும் வகையில் முக்தியை குறித்து தவம் செய் என்றான். அதை கேட்டதும் அர்ஜுனன் கோபம் கொண்டு, கிழவா, நீ ஏன் என்னிடத்தில் இவ்வாறு சொல்ல வேண்டும்? நான் வேதவியாசரின் உத்தரவுப்படி இந்த தவத்தை செய்கிறேன். என் தவத்தை கெடுக்கவா இப்படி சொல்கிறாய்? உடனே இங்கிருந்து போய்விடு என்று சீறினான். அதனால் இந்திரன் மகிழ்ந்து அழகான தன் திவ்ய வடிவத்துடன் அவனுக்கு தரிசனம் தந்தான். அர்ஜுனன் நாணமுற்றான். இந்திரன் அவனை தேற்றி, நீ தன்யன், கிருதகிருத்தியன், திடபுத்தி உடையவன். துரியோதனாதிகளான உன் சத்துருக்கள் பலவான்கள். பீஷ்மன், துரோணன், கர்ணன் முதலியவர்கள் ஜெயிப்பதற்கு அசாத்தியமானவர்கள். அவர்களை நானும் ஜெயிக்க வல்லவன் அல்லேன். அவர்களை ஜெயிக்கத்தக்கவன் ஒருவனும் இலன். அவர்களை ஜெயிக்க வேண்டுமானால் சிவபெருமானே அத்தகைய வல்லமை அளிக்க முடியும். ஆகையால் சிவபூஜையை செய். சிவபெருமானே போக மோட்சங்களை கொடுப்பார். நானும் பிரம்மாதி தேவர்களும் விஷ்ணுவும் யாவரும் சிவபூஜை செய்பவர்களே. இன்று முதற்கொண்டு என்னை தியானித்த இந்திர மந்திரத்தை விடுத்து சிவமந்திரத்தை ஜெபித்து பார்த்திவலிங்க விதானமாக சிவபூஜையை செய்வாயாகில் உனக்கு சந்தேகமின்றி காரிய சித்தி உண்டாகும் என்று வரம் கொடுத்து மீண்டும் அர்ஜுனனை நோக்கி, அர்ஜுனா, நீ செய்யும் சிவபூஜை மனதிடத்துடன் செய்யத்தக்கது. புத்தி பிரம்மையடையாமல் தைரியத்துடன் செய்ய வேண்டும். சத்கருமங்களுக்கு இடையூறுகள் நேரும். நெஞ்ச துணிவுடன் நேர்மையாக பூஜித்தால் சிவபெருமான் நீ விரும்பிய பயன்களை விரைவில் கொடுப்பார் என்று கூறிவிட்டு அந்தர்த்தானமானான். அர்ஜுனன் சிவபெருமானை குறித்து அகண்டமான தவம் செய்து கொண்டிருந்தான். ஓம் நம சிவாய.